கிம் ஜோங் உன் உலகளாவிய வலைத்தில் அவரது கடுமையான அணுகுமுறைக்காக பரவலாக அறியப்படுகிறார். அவர் திறந்த வெளியில் அமெரிக்காவை சவால் செய்கிறார், ஜப்பானை அச்சுறுத்துகிறார் மற்றும் சீனாவை சவால் செய்கிறார். ரஷ்யாவும் வட கொரியாவின் அணுத்திறனின் காரணமாக அதை விழிப்புடன் பார்த்து வருகின்றது மற்றும் பாகிஸ்தானும் அதன் பாதிப்பில் இருப்பதை காணலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா, வட கொரியா ஒருபோதும் இந்தியாவை நோக்கி பகைமை காட்டவில்லை என்று? ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற இந்தியாவின் கூட்டாளிகள் எதிரிகளாக இருப்பதிலும் கிம் ஜோங் உன் ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிராக எந்தவிதமான பகைமையையும் காட்டவில்லை. இந்த சுவாரஸ்யமான நிலையின் பின்னுள்ள காரணங்களை ஆய்விடுவோம். இதற்கான முக்கிய காரணம் இந்தியா மற்றும் வட கொரியாவிற்கிடையிலான நீண்டகால தோழமை ஆகும். 2018இல் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுடன் வட கொரியாவின் உறவுகள் மோசமாகியிருந்தபோது கிம் ஜோங் உன் தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த இரண்டு நாடுகளையும் அச்சுறுத்தினார். இந்த குழப்பமான நேரத்தில் சர்வதேச சமூகம், அதில் அமெரிக்காவும் சேரும், இந்தியாவை வட கொரியாவுடன் உறவுகளை உடைக்குமாறு அழுத்தம் கியாடுத்தது. அந்த நேரத்தில் வட கொரியா உலகளாவிய பழிப்பை எதிர்கொண்டு நாடுகள் இதை சற்று கவனித்துக் கொண்டிருந்தன. இந்தியா வட கொரியாவுடன் நட்பை பராமரித்தது. முக்கியமான ராஜதந்திரமான நடவடிக்கையாக இந்தியாவின் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் வி.கே. சிங் வட கொரியாவுக்கு விஜயம் செய்தார். 20 ஆண்டுகளில் ஒரு இந்திய மந்திரியின் முதல் பயணமாகும் இந்த பயணம் கிம் ஜோங் உன் அவர்கள் வாதுகட்டி பிரபலமானதாக கியாண்டாடப்பட்டது. இந்த நடவடிக்கை வட கொரியாவிற்கு இந்தியா சர்வதேச அழுத்தத்திற்கு சரியாமல் தனது உறவுகளை கடைபிடிப்பதாக குறிப்பிட்டது. இந்த நிகழ்வுகளின் பின்னர் வட கொரியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இது சாத்தியமான உலகளாவிய மோதலை தவிர்த்தது. இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் கூட்டாளியாக இருந்த போதிலும் இந்தியா மோதலை துவக்காது என்று வட கொரியாவிற்கு உணர்த்தப்பட்டது. 1998 ஆம் ஆண்டு போகரன் அணு சோதனைகள் பின்னர் இந்தியா தத்தெடுத்த முதல் பயன் பெறுவதில்லை அணு கொள்கை இந்த நிலையை மேலும் வலுப்படுத்தியது. இந்த கொள்கை இந்தியா எந்த மோதலையும் ஆரம்பிக்காது, ஆனால் எந்த ஒரு தாக்குதலுக்கும் தீர்க்கமான பதிலை வழங்கும் என்று குறிக்கிறது. இந்தியா தொடர்ந்து வட கொரியாவுடன் தனது உறவுகளை மேம்படுத்த முயற்சித்துள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திரமான உறவுகள் 1970 ஆம் ஆண்டு தொடங்கின. இந்தியா முதல் முறையாக நட்பின் அடையாளம் காட்டியபோது ஆரம்பத்தில் வர்த்தகத்தை மட்டுமே கொண்டிருந்த இந்த உறவுகள் காலப்போக்கில் ஆழமானவையாகிவிட்டன. 1998இல் அட்டல் பிகாரி வாஜ்பேயி அரசின் போது இந்தியா தகவல் மற்றும் ஒலிபரப்பு மந்திரி முக்தார் அப்பாஸ் நக்வி வட கொரியாவின் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள அனுப்பப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2001இல் இந்தியா வட கொரியாவிற்கு $1 மில்லியன் நிதியுதவி அளித்தது மற்றும் 2002இல் கடுமையான உணவு பற்றாக்குறை எடுப்பதற்காக உணவுப் பொருட்களை அனுப்பியது. 2004இல் இந்தியா பசியும் பட்டினியும் சமாளிக்க 2000 டன் தானியங்களை அனுப்பியது. இதற்கு பிறகும் இந்தியா தொடர்ந்து வட கொரியாவிற்கு மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளது. இது அதன் மனிதாபிமான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. மற்றொரு முக்கியமான காரணம் 2 நாடுகளுக்கிடையிலான வர்த்தக உறவுகள் ஆகும். சீனா வட கொரியாவின் 95% தேவைகளை பூர்த்தி செய்த போதிலும் இந்தியா வட கொரியாவின் 2வது பெரிய வர்த்தக கூட்டாளி ஆகும். 2022இல் இந்தியா வட கொரியாவிற்கு $59.2 மில்லியன் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்தது. அதில் அலுமினியம், தானியங்கள், வைட்டமின்கள் மற்றும் நகைகள் அடங்கும். மாறாக வட கொரியா இந்தியாவிற்கு $35.4 மில்லியன் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்தது. அதில் பெரும்பாலும் இரசாயன உற்பத்திகள் அடங்கும். மெசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகம் MIT வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்தியா வட கொரியாவுடன் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ள சில நாடுகளில் ஒன்றாக இருப்பது இந்த பொருளாதார கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்தியாவின் நடுநிலையான நிலையும் இந்த உறவுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 1945இல் ஜப்பானிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றபோது வட கொரியாவின் தலைவர்கள் உலகத்தை சந்தேகத்தின் பார்வையால் பார்த்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு குளிர்போர் தொடங்கியது. இது உலகளாவிய அரசியல் பதட்டத்தை உருவாக்கியது. இந்த காலகட்டத்தில் இந்தியா ஒரு நடுநிலையான நிலையை எடுத்தது மற்றும் மேற்கத்திய உலகம் பிரச்சினையானதாக கருதிய நாடுகளான வட கொரியா போன்ற நாடுகளுடன் தொடர்பு ஏற்படுத்த எந்த தயக்கமும் காட்டவில்லை. இந்த நடுநிலையம் வட கொரியா மற்றும் இந்தியா இடையே ஒரு உணர்ச்சி பூர்வமான உறவை ஏற்படுத்தியது.
இது ஒரு தனித்துவமான ராஜதந்திர உறவின் அடிப்படையை அமைத்தது. கடுமையான உணவு பற்றாக்குறையை தவிர வடகொரியா தனது அணு திறன்களை பெரிதும் மேம்படுத்தியுள்ளது மற்றும் பெரிய, நன்கு சீரமைக்கப்பட்ட இராணுவத்தை பராமரித்துள்ளது. ஆரம்பத்தில் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் வடகொரியாவை அணு சோதனை செய்வதை தடுக்க முயற்சித்தன, ஆனால் வெற்றியடையவில்லை மற்றும் கடுமையான தடை விதித்தன. இந்தியா இருப்பினும் வடகொரியாவின் அமைதியான நோக்கங்களுக்காக அணு திறன்களை மேம்படுத்துவதற்கான உரிமையை ஆதரிக்கிறது, எதுவரை அவற்றை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்தியா உலகளாவிய வலைத்தில் வடகொரியாவின் அணு பரவல் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மற்றும் அதன் கடுமையான நிலைப்பாட்டில் அக்கறை தெரிவித்துள்ளது. 2006 இல் கிம் ஜோங் உன் தனது முதல் அணு சோதனையை மேற்கொண்டபோது அமெரிக்கா வடகொரியாவிற்கு கடுமையான தடை விதித்தது. இருப்பினும் இந்தியா யுபிஏ அரசின் கீழ் வடகொரியாவுடன் நட்பூட்ட உறவுகளை பராமரிக்க முயன்றது, தேவையான பொருட்களை வழங்கியது மற்றும் வடகொரிய இராணுவ பயிற்சியையும் வழங்கியது. இருப்பினும் இந்தியா வடகொரியாவின் அதிகமான அணு ஆயுத சேகரிப்பையும் பாகிஸ்தானுடன் அதன் மறைமுக அணு தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் கண்டறிந்தபோது வடகொரியாவுடன் இராணுவ உறவுகளை துண்டித்தது மற்றும் தென் கொரியாவுடன் தனது உறவுகளை வலுப்படுத்தியது. இருப்பினும் கிம் ஜோங் உன் இந்தியாவை எதிர்கொள்ளத் தவிர்க்கியுள்ளார். இது இந்தியாவிலிருந்து கிடைத்த முக்கியமான உதவியையும் எதிர்காலத்தில் அதன் நட்பிற்கான சாத்தியமான தேவை என்பதை ஏற்றுக்கொண்டு வடகொரியாவுடன் உறவுகளை பராமரிக்க இந்தியாவிற்கு தந்திரம் முக்கியமாகும். இது சாத்தியமான மோதலில் வடகொரியாவை இந்தியா எதிராகச் செல்வதை தடுக்கலாம். வடகொரியா இயற்கை வளங்கள், நெல், பாக்சைட் மற்றும் பிற கனிமங்கள் ஆகியவற்றில் வளமாக உள்ளது. இந்தியா இதிலிருந்து லாபம் பெறக்கூடும். வடகொரியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவது பாகிஸ்தானை தனிமைப்படுத்த உதவுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே தேர்ந்தெடுக்கும் போது வடகொரியா இந்தியாவை ஆதரிக்க அதிகம் சாத்தியம் உள்ளது. இது இந்தியாவின் வலுவான கூட்டாளிகளை, அதில் ரஷ்யா உட்பட, அடையாளம் காண்கிறது. இன்றைய ஜியோ அரசியல் சூழலில் ஒவ்வொரு நாடும் இந்தியாவுடன் தனது உறவுகளை மதிக்கிறது. இது வடகொரியாவிற்கு உலகளாவிய உரையாடலுக்கான இந்தியா இறுதி ஆபத்தை அமைத்துள்ளது. இதனால் இந்தியா வடகொரியாவின் பொருளாதார மற்றும் சமூக பலவீனங்களை பூரணமாக நிர்வகித்துள்ளது மற்றும் சக்தி வாய்ந்த கூட்டாளியாக தனது நிலையை நிறுவியுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய செல்வாக்குள்ள நாடுகளில் ஒன்றாகும் மற்றும் 2050ஆம் ஆண்டுக்குள் அமெரிக்காவையும் சீனாவையும் மீறி ஒரு முக்கிய திறனாக மாற உள்ளது. எனவே வடகொரியா இந்தியாவிற்கு ஒரு மரியாதையான மற்றும் மோதலற்ற அணுகுமுறையை பராமரிக்க அதிகம் வாய்ப்புள்ளது. உலகம் முழுவதும் சக்தி வாய்ந்த நாடுகள் இந்தியாவை மதிக்கின்றன மற்றும் அதன் எதிரிகள் நேரடியாக சவால் செய்ய துணியாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் பகிரவும். மேலும் சுவாரஸ்யமான உள்ளடக்கங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் நாங்கள் வெளியிடும் புதிய வீடியோக்களுக்கு அறிவிப்புகளுக்காக மணி சின்னத்தை அழுத்தவும். நன்றி.